டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில ஒரு பெண் கேட்டிருந்தாங்க, டாக்டர் என்னோட கணவருக்கு 45 வயது ஆகுது. அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. வயிறு உப்புசமும் இருக்கு. அடிக்கடி வயிறு வலின்னு சொல்லுவாங்க. இது கூட படபடப்பும் இருக்கு. எப்பல்லாம் அவங்களுக்கு அசிடிட்டி இருக்கோ, அப்பல்லாமே படபடப்பும் இருக்கு. நாங்க பயந்துட்டு இசிஜி எடுக்கிறோம். நார்மல்னு சொல்றாங்க. வயித்துல அமிலத்த குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் குடுக்குறாங்க. ஆனாலும் இது சரியாக மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ கணவர பொறுத்தவரைக்கும் அதிகமா பேசக்கூடிய ஒரு வேலையும் கூட. அதே மாரி கோபமும் நெறைய இருக்கு. சரியான இரவு தூக்கமும் இல்ல. உடம்புல பித்தம் அதிகரிச்ச ஒரு நிலையும் அவங்க சொல்றாங்க. அசிடிட்டிக்கான காரணம் நம்ம வயிற்றுல அதிகமான அமிலம் சுரக்கிறது மட்டும் கிடையாது. நம்முடைய உணவு குழாய்க்கும், வயிற்று பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வு. இந்த வால்வ் வீக் ஆகுறதுனால தான் வயிற்றுல இருந்து உணவு செரிக்கும் பொழுது அந்த அமிலம் உணவு குழாய்க்கு வருது. இப்போ உணவு குழாயில அந்த அமிலம் தொடர்ந்து தேங்கும் பொழுது, உங்களுக்கு அங்க புண் உண்டாகி படபடப்பு உண்டாகுது. வயிறுக்கும், நம்மளுடைய இதயத்துக்கும் வேகஸ்ங்கிற ஒரே நரம்பு தான் 2யுமே கட்டுப்படுத்துது. அப்ப எப்பல்லாம் உங்களுடைய உணவு குழாயில இந்த ஆசிட் வருதோ, அந்த உணவு குழாய் பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்படும் பொழுது எல்லாமே, உங்களுடைய இதயமும் தூண்டப்பட்டு படபடப்பு அதிகமாகுது. சில பேருக்கு இது கூட செஸ்ட்ல ஒரு பெயினும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால டிப்பிக்கலா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியான அறிகுறிகளே இதுல இருக்கும். ஸோ, செரிமான கோளாறு இருந்து அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் படபடப்பு உண்டாகலாம். இத எப்படி சரி செய்றது? அதுக்கு முன்னாடி இது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ஃபாஸ்ட்டா சாப்பிடுறது. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். இந்த உணவ ரொம்ப ஃபாஸ்ட்டா சாப்பிடுறது. 2வது நேரம் தவறி உணவ சாப்பிடுறது. காலை உணவே நான் 11 மணிக்கு தான் டாக்டர் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிய உணவு 2 மணி, 3 மணிக்கு. பசிக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி டீ, காஃபி குடிச்சுக்கிறது. இந்த டீ, காஃபி குடிச்சாங்க அப்படின்னாலே, அவங்க உணவு குழாய்க்கும், வயிற்று பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வால்வ் வீக் ஆக ஆரம்பிச்சுரும். அது தானியங்கி நரம்பு மண்டலத்தினால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வால்வ். இந்த வால்வ் அடிக்கடி காஃபி குடிக்கும் பொழுதோ, சிகரெட் பிடிக்கும் பொழுதோ, ஆல்கஹால் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்களுக்கோ, நிறைய பேசக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. நிறைய இந்த வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், அதே போல மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வால்வு இயல்பாகவே கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ இந்த வால்வ் ஒரு ஒன் வே ட்ராக் மாரி. நம்ம சாப்பிடுற உணவ தான் வயித்துக்குள்ள அனுப்பணும். வயித்துக்குள்ள செரிமானம் நடக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரக்கூடாது. ஏன்னா, வயித்துல இருக்கக்கூடிய இந்த ஆசிட் அப்படிங்கிறது 1.5 pH அதிகப்படியான அமிலத்தன்மை உடையது. ஸோ அந்த அமிலத்தன்மைய தாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டொமக்ல ஒரு 5 லேயரா புரொடக்ட் பண்ணி இருக்கும். ஆனா உணவு குழாயில அந்த புரொடக்ஷன்லாம் இருக்காது. அதனால தான் வயிற்றுலேருந்து இந்த அமிலம் உணவு குழாய்க்கு வரும்பொழுது, இந்த உணவு குழாய் ரொம்ப ஈஸியா புண்ணாயி போயிடுது. ஸோ அதனால பால்பிட்டேஷன் மாதிரியான அந்த பதட்டம் எல்லாம் உண்டாகுது. இந்த உணவு குழாயில அமிலம் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே காலையில எந்திரிச்சோனே ஒரு தொண்டை வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போதே புரை ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவு குழாயில சுருக்கம் உண்டாகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். ஸோ அந்த மாதிரியான காரணங்களால தான் உங்களுக்கு இந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. 2வதா நீங்க உணவ தப்பா சாப்பிடுறது. செரிமானம் ஆகுறதுக்கு ஏற்ற மாரி நம்ம உணவுகள சாப்பிடணும். அதாவது சமைக்காத உணவையும், சமைச்ச உணவையும் சேர்த்து சாப்பிடுறது. 2வதாக தவறான உணவு சேர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்காத உணவையும், சமைச்ச உணவையும் சேர்த்து சாப்பிடுறது. ஒரு சாலட ஒரு இட்லியோட சேர்ந்து சாப்பிடுறது. இப்படி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, இட்லி ரொம்ப சீக்கிரமாவே செரிமானம் ஆயிடும். ஆனால் சமைக்காத அந்த சாலட் வகைகள் செரிமானம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதேபோல கீரை மாதிரியான உணவுகள நைட்ல சாப்பிடுறது. ஹெவியான அசைவ உணவுகள நைட்ல சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி சாப்பிடும்போது, அந்த உணவு ரொம்ப நேரம் நம்ம வயித்துல தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ அப்பவும் நமக்கு அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். 3வதாக நம்ம உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிக காரமான உணவுகளையும், எண்ணெயில பொரிச்ச உணவுகளையும், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளையும் பசி இல்லாத சமயத்துல எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அந்த உணவுக்கு தேவையான என்சைம்ஸ் அந்த செரிமானத்துக்கு தேவையான என்சைம்ஸ் நம்ம வயித்துல இருக்காது. அதனாலே உணவு ரொம்ப நேரம் தேங்க ஆரம்பிச்சுட்டு, அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். 4வதாக அதிகப்படியான மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்தது அப்படின்னாலே, நான் சொன்ன மாரி அந்த வால்வ்லாம் வீக் ஆயிடும். அதனாலேயும் உங்களுக்கு
இந்த செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகலாம். இதை எப்படி சரி பண்றது? நான் சொல்லக்கூடிய இந்த 5 5 பெட்டி உணவுகள நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். முதல்ல இஞ்சி. ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சிய வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்போட சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. இத உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க மென்னு சாப்பிடலாம். ஸோ அந்த மாரி மென்னு சாப்பிடும்போது, இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற வேதிப்பொருள் உங்க வயிற்றில இருக்கக்கூடிய செரிமானத்துக்கான என்சைம்ஸ வந்து தூண்டி, அதேபோல செரிமானம் ஆகும் பொழுது வயிற்றில தேங்கக்கூடிய வாயுக்களையும் வந்து உடல விட்டு வெளியேற்றும். ஸோ அதனால ஜிஇஆர்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இஞ்சிய வந்து இந்துப்போட சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடுறது நல்லது. 2வது துளசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன அழுத்தத்தினாலயும் வந்து உங்களுக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனைகள் வரலாம். துளசி அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜெனிக் ஹெர்ப். அதில இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிறது செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. வயிற்றில இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது. ஸோ கருந்துளசி சேர்ந்த டீ, இல்ல நார்மலான ஒரு துளசி சேர்ந்த தண்ணீர். இத நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். 3வதாக ஏலக்காய். உணவுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காய நல்லா மென்னு, அதனுடைய சாறு வந்து உள்ள போகுற மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மெதுவா மென்னு மென்னு நம்ம அந்த சாற மட்டும் உள்ள எடுத்துக்கிற மாதிரி நம்ம அத சவச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே, செரிமான கோளாறுகள் வந்து நல்லா சரியாகும். அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும். ஏன்னா, இந்த ஏல அரிசியில இருக்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பு தன்மை, அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து உங்க செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமா வயித்துல கேஸ் தங்குறத இது வந்து குறைக்கும். 4வதாக புதினா. புதினா சேர்ந்த டீ. எப்பல்லாம் வயிறு ரொம்ப உப்புசமா இருக்கோ, அப்போ ஒரு 10 புதினா இலைகள போட்டு ஒரு டீ மாரி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, அந்த ஒரு ஆன்டாசிட் மாரி வந்து அது செயல்படும். வயித்துல இருக்கக்கூடிய கேஸையும் வந்து ரிலீஸ் ஆகும். வயிறு ரொம்ப உப்புசமாயி ஒரு மாரி செஸ்ட்ல அடைச்ச மாரி இருக்கும் இல்லைங்களா? அந்த விஷயம் வந்து நல்லா சரியாகும். 5வதாக சோம்பு. சோம்பு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னாலே, அதில இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில் வந்து செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதேபோல ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீரும் வந்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, நமக்கு செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது. அந்த மாரி நடந்தீங்க அப்படின்னாலுமே, இந்த செரிமானம் வந்து கரெக்ட்டா நடக்கும். வயிற்றிலேருந்து உணவு சிறுகுடலுக்கும், அதேபோல பெருங்குடலுக்கும் கரெக்ட்டா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நெறைய சமயங்கள்ல இந்த அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் மருந்து குடுக்கும்போது, ஆசிட்ட குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் தான் வந்து குடுப்பாங்க. ஆசிட் குறைஞ்சு போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு செரிமானம் இன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறும். அப்போ உணவு ரொம்ப நேரம் வயிற்றில தேங்க ஆரம்பிச்சு, தொடர்ந்து அவங்க மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் உணவு முறை மாற்றங்களும், வாழ்வியல் முறை மாற்றங்களும் அவசியமான ஒண்ணு. மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், பித்தத்த குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது, சுவாச பயிற்சிகள மேற்கொள்றது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிரந்தரமா வந்து சரியாகும். அடிக்கடி செஸ்ட் பெயின்னு, பால்பிட்டேஷன் நெனச்சுட்டு இசிஜி எடுத்துட்டு நார்மல் தான்னு சொல்லி நெறைய பேர் வந்து பயத்திலே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஸோ இது சாதாரண அசிடிட்டி தான். ஆனா இதற்கு முறையான ஒரு சிகிச்சை முறைகள் வந்து தேவ. என்னெல்லாம் தவறுகள் பண்றோமோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அவசர அவசரமா சாப்பிடுறது, சமைச்ச பொருளையும், சமைக்காத பொருளையும் சேர்த்தே வந்து சாப்பிடுறது, பசி இல்லாம இருக்கும் பொழுது ரொம்ப ஹெவியான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடுறது, லேட் நைட்ல ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறது, காஃபி, டீ அதிகமா எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொன்ன இஞ்சி, துளசி, சீரகம், சோம்பு இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு செரிமான கோளாறுகள சரி செய்யக்கூடிய 5 பெட்டி உணவுகள் 5 அத நம்ம வந்து பார்த்தோம். எதனாலலாம் இது உண்டாகுது? இதை எப்படி தவிர்க்கலாம்? அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.